அவையில் வீட்டிருக்கக்கூடிய கொழும்பு தமிழ்ச்சங்க இலக்கிய புரட்சிகளால் உட்பட்ட ஆண்டோர் பெருமக்கள் மற்றும் இன்றைய தமிழ்ச்சங்க இலக்கிய களத்திற்கு தனது சிறந்த உரையை ஆற்றுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அறிஞர் திருமதி அம்பிகை ஃபோமன் அவர்கள் உட்பட்ட அனைவருக்கும் மாலை நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு இந்த இலக்கிய களத்தை ஆரம்பிக்கின்றேன். இன்று இவ்வவைதனில் அறிஞராக அமைந்திருக்கக்கூடிய திருமதி அம்பிகை ஃபோமன் அவர்களை அம்பிகை டிவகலாளாவாக எனக்கு தெரியும். அம்பிகை டிவகலாளா என்பதுதான் எனக்கு மிகவும் பரிச்சயமான பெயர். எனது டைரக்ட் சீனியராக நான் படித்த பாடசாலையில், அதாவது வேம்படி மகளிர் உயர்ந்த பாடசாலையில் அம்பிகை ஃபோமன் அவர்கள் ஒரு பெரிய ஆளுமையாக வலம் வந்தவர். அதாவது சொன்னால் ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். கூடுதலாக ஒரு 240-50 பிள்ளைகள் படிக்கின்ற அந்த வகுப்பில் எல்லோரையும் தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஈவன் அந்த கிளாஸில் உள்ள அயல் வகுப்பு மாணவர்களையே தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பில்லை. அம்பிகையை தெரிய வேணும்னு சொன்னால் அம்பிகையுடைய ஆளுமை அவ்வாறானதாக இருந்தது. எங்களுடைய பாடசாலையின் மேடைகள் பலவற்றை அலங்கரித்தவர் திருமதி அம்பிகை ஃபோமன் அவர்கள். இன்னமும் அந்த பாடசாலை நாட்களில் பரிசளிப்பு விழாக்களில் அம்பிகை பெற்றுக்கொண்ட ஆங்கிலத்துக்கான பரிசுகள், ஆங்கிலம் சொன்னால் அம்பிகையின் பெயர் தான் உச்சரிக்கப்படும் அந்த வகுப்பில். நான் வீட்டை கொண்டே அந்த பரிசளிப்பு தின புத்தகத்தை எல்லாம் எண்ணி பார்ப்பது உண்டு, எத்தனை பேருக்கு திருப்ப பைசஸ் பிடிச்சிருக்கேன். அந்த வகையில் அவர் மிகுந்த ஆளுமை உள்ளவர், கல்வி புலமை உள்ளவர். தனது புலமை சார்ந்த அந்த ஆங்கில கல்வியை தலைநகரில் பரப்புவதில் அதனை தலைநகரில் அந்த அவருடைய கற்பித்தலை கொண்டு செல்வதில் கணிசமான பங்கு அம்பிகைக்கு உண்டு. அந்த வகையில் இந்த இலக்கிய களத்துக்கு புத்தக மாதத்தை ஒட்டி, அக்டோபர் மாதம் புத்தக மாதம், வாசிப்பு மாதம், அதனையொட்டி இந்த இலக்கிய களத்துக்கு திருமதி அம்பிகை ஃபோமனை அழைத்தது மிகவும் பொருத்தமானது. அந்த வகையில் கொழும்பு தமிழ்ச்சங்கம் மிக சிறந்த ஒரு அறிஞரை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்றே கூறலாம். நவீன ஆங்கில கவிதைகள் என்ற தலைப்பில் இன்று உரையாற்ற உள்ளார். அந்த வகையில் கவிதை என்பது உள்ளார்ந்த எண்ணங்களை வெளிப்படுத்துகின்ற, நயப்புடன் வெளிப்படுத்துகின்ற ஒரு விடயம். அந்த வகையில் பாரம்பரிய கவிதை அமைப்புகளிலிருந்து விலகி புதுக்கவிதையினுடைய போக்கை விளக்குவதாக அவருடைய பேச்சு அமையும் என்று நான் நினைக்கின்றேன். புதுக்கவிதை என்பது ஆங்கிலத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு மொழியிலுமே தற்காலத்தில் பரிணமித்திருக்கின்ற ஒன்று. அந்த வகையில் இன்றைய தினம் வறுமை ஒழிப்பு தினம். பசி, பட்டினி போன்றன தொடர்ந்திருக்கின்ற நாடுகள்
தொடர்ந்திருக்கின்ற சமூகங்கள் என்றும் உலகில் இருக்கின்றன. அந்த வகையில் ஆதர் ஜேம்ஸ் டெய்லர் என்பவருடைய பவாட்டி பற்றிய ஒரு கவிதை. I saw an old cottage of clay, and only of mud was the floor. It was all falling into decay, and the snow drifted in at the door. Yet there a poor family dwelt in a hall, so dismal and rude. And thou, knowing conquer, they left. They had not a morsel of food. இது ஜேம்ஸ் டெய்லரால வறுமை பற்றி, வறுமையின் கோரப்பிடியில் இருக்கின்ற ஒரு குடும்பம் பற்றி எழுதப்பட்ட ஒரு புது கவிதை. ஜேம்ஸ் டெய்லரை பற்றி சொல்வதானால், எங்களுடைய நர்சரி டைம்ஸ் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்பதை பாடிய ஒரு பிரிட்டிஷ் கவிஞர் ஜேம்ஸ் டெய்லர். இவ்வாறு ஆங்கில கவிதைகள் மட்டுமல்ல, தமிழிலும் தமிழ் சூழலிலும் புது கவிதைகளை உருவாக்கியவர்கள் இருக்கின்றார்கள். சொல்லப்போனால் என்னுடைய பாரதியார், பாரதிதாசன் உட்பட்டவர்கள் தமிழில் புது கவிதைகளை உருவாக்கியவர்கள். இந்த தமிழில் உருவான புது கவிதைகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. பாரதியாருடைய ஒரு பாட்டு, பாய்மொழி நீ நீ எனக்கு என்ற அந்த பாட்டு, அந்த கவிதை, அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பல கவிதைகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் ஆரம்பகால கவிதைகள் காதல், அதாவது மரபு கவிதைகள் காதல், இயற்கை, கற்பனைவாத கவிதைகளாக இருந்தன. அவற்றை உள்ளிட்ட கற்பனைவாத கவிதைகளாக இருந்தன. அங்கே ட்ரைம்ஸ், அதாவது எதுகை மோனைகள், மீட்ட எனப்படுகிற தாளங்கள், மற்றது அடிச்சீரமைப்புகள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக ஆரம்பகால மரபு வழி கவிதை அமைப்புகள் இருந்தன. அந்த மரபு வழி கவிதை அமைப்புகளிலிருந்து மாறுபட்டு புது கவிதைகள் சமூகத்தின் வலிகளை, சமூகத்தில் நிலவுகின்ற இன்ஜஸ்டிஸ், சமூக அநீதிகளை விவரிப்பினவாக, அவற்றை பட்டவர்த்தனமாக சமூகத்துக்கு சொல்கின்ற, அதாவது இலகு தமிழில் இலகு ஆங்கிலத்தில் சொல்கின்ற கவிதைகளாக புது கவிதைகள் இருக்கின்றன. புது கவிதைக்குரிய ஸ்ரீலங்கன் போய்ட்ஸ் இருக்கின்றார்கள். ஆண்டனி சிங்கர், ஃப்ரெட்ரிக் பெர்னாண்டோ, கமலா விஜயரட்ன போன்ற இலங்கை கவிஞர்கள் புது கவிதைக்குரியவர்கள். நான் நினைக்கின்றேன் அம்பிகை இவர்களை தொட்டு செல்வார் நினைக்கின்றேன். அந்த வகையில் இன்றைய நவீன ஆங்கில கவிதைகள் பற்றிய தன்னுடைய உரையை இந்த இடத்தில் ஆற்ற அமையுமாறு திருமதி அம்பிகை சோமன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றனர். பெருமதிப்பிற்குரிய என் தந்தைக்கும் பேரன்பிற்குரிய எனது தாயாருக்கும் இவ்வேளையில் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இங்கு வருகை தந்திருக்கும் என் மனதிற்கினிய உங்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வந்தனங்கள்.
மனதிற்கு இனிய என்று நான் குறிப்பிடும் பொழுது மைக் தேவையில்லை, நான் கதைக்கிறது பெரிய சத்தங்கள் எல்லாருக்கும் கேட்கும் என்று நினைக்கின்றேன். மனதிற்கு இனிய என்று நான் கூறும் பொழுது எனது கணவருடைய தமக்கை, அவருடைய மகள், பாடசாலையில் என்னோடு சமகாலத்தில் இருந்த அவர் தலைமை தாங்குகின்றார். தமிழ்தாய் வாழ்த்துக்களை கூறியவர் எனது கணவரின் பாடசாலை யாழ் மத்திய கல்லூரியைச் சேர்ந்தவர். எனது தந்தையோடு பணியாற்றிய திரு மதுசூதன் அவர்கள், எனது நண்பிகள், அதோடு தமிழ்ச்சங்கத்துக்கு மிக மிக முக்கியமானவர்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற பெருந்தகைகள், அதோடு இந்த வினோதன் மண்டபத்திற்கு சொந்தமான திருமதி ஜெயந்தி வினோதன் அவர்கள், இப்படி மிக மனதிற்கினிய அனைவரும் இங்கு குழுமியிருக்கையில் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த திரு மதுசூதன் அவர்களுக்கு இன்னொரு சிறந்த அந்த வந்தனைகளை தெரிவித்துக் கொண்டு அது என்னுடைய மருமகன். அவருக்கு நான் பேசுகிற மொழி கடைசி மட்டுமே புரியாது. என்னில் வைத்திருக்கும் அன்பிற்காக மட்டுமே அவர் வந்திருக்கின்றார். தந்தை சிங்கள மொழி பேசுபவர். கடைசி மட்டும் அவருக்கு நான் சொல்வது எதுவுமே புரிய போவதில்லை. அவர் வந்து நிகிதா கிறிஸ்டோபர் ராமநாதன். ரசிகையாக நான் தமிழ்ச்சங்கத்தில் ஆங்கில கவிதைகள் பற்றி பேச விளைந்திருப்பது வாசிப்பு மாதத்திற்கு பொருத்தமாக அமையும் என நம்புகிறேன். மன்னார் நகரில் அந்தனீஸ் கடைக்கு பக்கத்தில் இருந்த ஒரு புத்தக கடையில் ரத்தினபாலா என்ற ஒரு சிறுவர் சந்தையுடன் எனது வாசிப்பு ஆரம்பமானது. மாணவி தலையாற்றுகின்றால் கட்டாயம் நீங்களும் வாசித்திருப்பீர்கள் போல இருக்கின்றது. அந்த சஞ்சிகையை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் எனது தாயாரது தங்கை. அவருடைய 5வது இறந்த தினம் இன்று. ஸோ எனக்கு வாசிப்பை அறிமுகப்படுத்திய எனது சித்தியின் நினைவு தினமான இன்று இந்த நிகழ்ச்சி அமைந்தது. இன்னும் ஒரு எனக்கு சந்தோஷம் என்று கூற மாட்டேன், ஆனால் ஒரு காத்திரமான விடயமாக அதை பார்க்கிறேன். பதின்மங்களிலும் அதன் பின்னரான சில வருடங்களிலும் வாசித்த வேகத்திற்கு இப்போது பெரிதும் குறைந்து விட்டது எனவே கூறுவேன். கற்றல் காரணமாகவும் கற்பித்தல் காரணமாகவும் இப்போ ஆர்வம் காரணமாகவும் ஏதோ ஒரு வகையில் வாசிப்பு நின்று விடாமல் சென்றமையினால் கிடைத்த அனுபவத்தை உரைஞராக அல்லாமல் ரசிகையாக உங்களுடன் பகிர உள்ளேன். இலக்கிய குழு செயலாளர் திரு மதுசூதனன் அவர்களின் எதிர்பார்ப்பிற்கு குந்தகம் விளைவிக்காமல் என் பணி செய்து கிடைக்க விளைகின்றேன். இந்த வேளையில் திருமதி ஞானசக்தி ரிஷிவா அவர்களுக்கு எனது நன்றிகள். அவர் இவ்வளவு விஷயம் என்னை பற்றி பள்ளிக்கூட விஷயங்களை எல்லாம் சொல்லி கூறுவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிக நன்றி. 3 விடயங்களை உங்கள் முன் வைத்த பிறகு என்னுடைய உரைக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது, இது எனது ஆய்வறிக்கை அல்ல. நான் இலக்கியவாதியும் அல்ல. இப்போ இதில் திரு மதுசூதன் அவர்கள் என்றிருந்தால் இப்போ 15 விடயங்கள் சொல்லியிருப்பார். நான் இன்னும் விடயத்துக்குள்ளேயே வரவில்லை. இலக்கியவாதியும் அல்ல. சமூக அக்கறை கொண்ட, அன்பை பரப்புவதில் ஆர்வம் மிக்க பெண், பிரஜை, மகள், சகோதரி, மனைவி, தாய், நண்பி. நீங்கள் என்னை நடுக்கடலில் விட்டாலும் இறக்காதிருந்தால் கட்டாயம் கரை சேர்ந்து வருவேன். சமூகத்திற்கு ஏதோ ஒரு வகையில் உதவலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு மட்டுமே நான் கரை சேர்ந்து வருவேன். அது முதலாவது விடயம். 2வது விடயம், இதனை ஏன் எழுதி கொண்டு வந்தேன் என்றால், என்னை சார்ந்த அனைவருக்கும், குறிப்பாக எனது கணவருக்கு தெரியும், நான் கதைத்தால் நிறுத்த மாட்டேன். அது எல்லாருக்கும் தெரிந்த அது ஒரு ரகசியமே இல்லை, ஒரு பரகசியம், எல்லோருக்கும் தெரியும். எழுதாவிட்டால் நான் நேரம் கடந்து வேறு எதுவெல்லாம் கதைக்க முடியும். எழுதினால் அந்த விடயத்துக்குள்ளே நிற்பேன் என்ற ஒரே ஒரு காரணத்தால் இதனை எழுதி கொண்டு வந்திருக்கிறேன், நேரம் காரணமாக. சரியா என்று தெரியவில்லை, பிழையனில் பொறுத்து கொள்ளுங்கள். என்றாலும் கூட எனது இன்னொரு சின்ன தோழி ஐக்கிய அமெரிக்க ராஜ்யத்தில் இருக்கின்றார். இதை முடித்தவுடன் ஒரு பிடிஎஃபை அவருக்கு தட்டிவிட்டேன். ஒரு சின்ன பயம், என்ன, அவர் ஒரு நல்ல ஒரு விமர்சகி. நம்பிகள் இங்கே இருக்கின்றாங்க. ஓ அம்பி நல்லா செய்திருக்கிறீர்கள் தான் சொல்லியிருக்கோம். அதனால அவாக்கு போட்டேன்.
அவன் கிட்டத்தட்ட ஒரு சின்ன பப்பால தான் நேத்தி இருக்கிறா. பட் அவ சொன்னா இட்ஸ் நைஸ் அண்ட் கேரிங் அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த நம்பிக்கையோடு இந்த விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். எனது பகிர்வு 3 பாகங்களாக அமைய அதில் அறிமுகமும் விளக்கமும் எனது பகிர்வும் இணையமுள்ளன. முதலாவதாக அறிமுகம். தலைப்பை தந்ததும் எனது விரிவுரையாளர்கள் ஷேக்ஸ்பியர் சோமசுந்தரம், கேனோஸ் கந்தையா, சோபாசர் மூலையில் விழுந்து போயினர். ஆங்கில இலக்கியத்தையும் அதனை விமர்சனம் செய்யும் பாங்கையும் கற்பித்த பெருந்தகைகள் அவர்கள். மிக தெளிவாகவும் சுவாரஸ்யமாகவும் காத்திரமாகவும் அமைந்த அவர்களது விரிவுரைகள் தங்க ஞானம் நான் இன்று வரை கொண்டாடும் பொக்கிஷங்களில் ஒன்று என்றால் மிகையாகாது. இம்மூவர் அளித்த அறிவில் எனது கற்றலையும் தேடலையும் அனுபவத்தையும் கலந்து உங்களுடன் பகிர்வதில் பெருமகிழ்ச்சி. வாசிப்பிலும் இலக்கியத்திலும் அனுபவத்திலும் கரை கண்டவர்கள் நீங்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதிலும் இப்போது கணனியின் எலியோ அல்லது கையிடமோ தட்டியதும் தகவல்கள் வருகின்றன. அதில் இந்த செயற்கை நுண்ணறிவு வேறு சேர்ந்து கொள்கிறது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆக புதிதாக ஒன்றையும் நான் சொல்லிவிடப் போவதில்லை. நான் சுவைத்த, என்னை பாதித்த சில ஆங்கில கவிதைகளை, அது நவீன காலமாக அமைந்து கொள்கிறது, நல்ல விடயம், உங்களுடன் பகிரப் போகின்றேன். அவ்வளவுதான். தமிழ் சங்கத்தின் இந்த இலக்கிய களத்தில் சின்னஞ்சிறிய புல்லின் சுவை மட்டுமே இன்று உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. பாடல் அல்லது ஆடல் நிகழ்வுகளின் போது அறிவிப்பாளர்கள் கூறுவார்கள், சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ் என்று. நீங்களும் இன்று சகலதும் மறந்து என்னை பிறகு கேள்வி கேட்கலாம் என்ற எந்த ஒரு அஜெண்டாவும் இல்லாமல் சகலதும் மறந்து முடிந்தவுடன் கேள்விகளும் கொடுக்காது சும்மா நான் அலம்புவதை கேளுங்கள். எனக்கு இலக்குகள் 2 மிக எளிமையானவை. எமது வாசிப்பு, குறிப்பாக எனது நண்பிகளது வாசிப்பு இன்னும் அதிகரிக்க, இவர்கள் எல்லோருமே வாசிக்கின்றவர்கள், அவர்களது வாசிப்பு இன்னும் அதிகரிக்க வேண்டும். எமது அனுபவங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 இலக்குகளோடு விளக்கத்திற்கு வருகின்றேன். இலக்கியம் என்றாலே சுவைக்கத்தான் என்பது நம் அனைவரதும் முதற்கருத்து. ஆனால் நவீன இலக்கியம் சற்றே மாறுபட்டு காலத்தின் கண்ணாடியாகவும் செயற்படுகையில் யதார்த்தங்கள் பாகை துரும்புகளாகி விடுகின்றன. பரந்து நோக்கிய இலக்கியத்தின் வரலாறு என்பது ஒரு சமூகத்தின் எண்ண வெளிப்பாடாக அச்சமூகத்தின் மாற்றங்களையும் கலை கலாச்சார விளிமியங்களையும் பிரதிபலிப்பதாக அமைகிறது. எழுத்து வடிவங்கள் தொடங்கியவருடன் இலக்கியம் ஆரம்பித்து விடவில்லை. எழுத்தின் வளர்ச்சியும் மனித அறிவின் பரிணாம வளர்ச்சியும் கற்பனைகளாக உருவெடுக்க உதித்தது இலக்கியம். அதன் பின்னர் அனுபவங்களும் இணைந்து கொண்டன. சாகசம் நிறைந்த பழங்காலம், ஆன்மீகமாக இடைக்காலம், இயற்கை, காதல், நிலையில்லா வாழ்க்கை என நவீனமாய் அமையும். இப்போது பரம்பரைகள் கடந்து நாம் புதிய சிந்தனைகளுடன் உலகளாவிய கருப்பொருட்கள் கொண்டு படைப்புகளை உருவாக்கும் சமகால இலக்கிய உலகுக்குள் வாழ்கின்றோம். வேற என்ன வேண்டும்? ஒரு சுவைஞருக்கு என்னை போல வாசிப்பவர்கள் பிழைத்து போக பல வழிகள் உண்டு. இந்த வாசிப்பு வட்டம் அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டும் என்பது பேராவல். வேலை பழுவின் மத்தியிலும் வாசிப்பது பெரும் சுகம். எனது கணவரது வாசிப்பு அரசியல், வரலாறு, தொழில்நுட்பம் சார்ந்ததாக அமைய நமது ஜென்சி மகளின் வாசிப்பு முற்றிலும் வேறுபட்டது. இன்றும் கூட கொழும்பு நூலகத்தில் அங்கத்தவராக உள்ளார். வாரங்களுக்கு ஒரு முறை அங்கு சென்ற புத்தகங்களை மாற்றியும் கொள்வார். வாசிப்பு தரும் அந்த ஓர் உணர்வு மிக மிக இனிமையானது. அதில் இலக்கியங்கள் என்றால் மிகச்சிறப்பு. பழங்கால இடைக்கால இலக்கியம் தெரிந்து கொண்டு நவீனத்திலும் சமகாலத்திலும் வாசித்தால் சுவை அதிகம். பண்டைய முதல் சமகாலம் வரை இலக்கியம் என்பதற்கான வரை விளக்கணம் தற்சார்பு உடையதாகவே இருக்கின்றது. மெசபடேமியா, எகிப்து, சீனா, இந்தியா, ஐரோப்பா என எங்கெனினும் பொது சகாப்தத்திற்கு முந்தைய 5ஆம் நூற்றாண்டு வரை பண்டைய இலக்கியங்கள் நீண்ட காலம் புராணம் மற்றும் நாட்டுப்புற கதைகளாக வாய்வழியாகவே வந்து பகிரப்பட்டு வந்துள்ளன. ஹோமர் எழுதிய ஒடிசி காவியங்கள், இந்தியாவில் வேதங்கள், குறிப்பாக வேதங்கள் அப்படியானவை. பழங்கால சீன இலக்கியமான இராணுவ உத்திகளை பற்றிய போர்க்கலை, லத்தீன் நகைச்சுவை நாடகங்கள், பௌத்த மதம் சார்ந்த பாலி மொழி நூல்கள் மிக பழமையான இலக்கிய வரலாற்றை கொண்டவை. பரம்பரைகள் கடந்து சுவை பரப்பியும் ஞானம் வளர்த்தும் கொண்டவை.
இந்த வெண்கல யுக இலக்கியங்கள் பெரு, துருக்கி, அரேபியா மற்றும் யூத இலக்கியங்கள் இடைக்கால இலக்கியங்களின் முக்கிய இடம் வகிப்பவை. 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 15ஆம் நூற்றாண்டு வரை வியாபித்திருந்த இடைக்காலத்தை அடுத்து 18ஆம் நூற்றாண்டு வரை காணப்பட்டது ஆரம்ப நவீன காலம். அதனை அடுத்து பிற்கால நவீன கால இலக்கியங்கள் உருவெடுத்தன. 20ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை தொடரும் சமகால இலக்கியம் 1945ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஆரம்பித்ததாக கொள்ளப்படலாம். சிறுபராயம் முதல் இவர்களை கேட்டோ வாசித்தோ கொள்ளக்கூடிய இல்ல பின்னணி கிடைத்தது என் பாக்கியம். மாசேத்து முதல் கம்பர், சாண்டில்யன், கல்கி, அகிலன், ஜெயகாந்தன், சிவசங்கரி என அனைவரும் எப்போதும் கூட இருந்தார்கள். இவர்களோடு என் தந்தை எழுதிய கூட்டுறவே நாட்டின் உயர்வு, வெட்டியபுரத்திலே ஏழ்மை மடியிலே சேற்றில் முளைத்த செந்தாமரை போல பாரதியார் பிறந்தார் இப்படியான பேச்சுக்கள் தொடங்கி Matilda told such dreadful lies என்ற கவிதை கேட்டு I wandered lonely as a cloud என பயணித்து Draw me a lion, draw me a tiger என்பதில் சிந்தித்து The man he killed எனும் கவிதையில் கேள்வி கேட்டு நினைத்து எனது வாசிப்பின் போக்கு நிறைய மாறிக்கொண்டே சென்று இன்று ஷெஹான் கருணா திலகவின் 7 Moons of Malian Mera, அதன் பிறகு கேப்டன் மலரவனின் போருலா அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு, ராய் ரத்னவேலின் பிரிசனர் நம்பர் 1056, கணேசன் ஐயரின் போராட்டத்தில் எனது பதிவுகள் வாசிக்கையில் கடந்த காலம் பற்றிய கசப்புணர்வும் எதிர்காலம் பற்றிய கவலையும் தான் என்று நிற்கின்றன. ஆயினும் எஸ்போ அவர்களின் நனவிடை தோய்தல், திரு மயூரநாதன் அவர்களின் யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி வரலாறு, செல்வி மாலா சபாரட்னம் அண்மையில் எனக்கு பரிசளித்த எனது மதிப்பார்ந்த பாடசாலை யாழ் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையில் 100ஆண்டு சண்டிகை at the foot of the bamboo tree, எழுநாவின் இதழ் 34 மனதிற்கு இதம் தருகின்றன. சென்ற மாதம் வாங்கிய தனு இன்னாசி தம்பியின் ஜப்ரபாய் கலமுஜீவா என்ற அந்த புத்தகம், திரு ஞான சீர்த்தி அவர்களின் கருப்பு ஜூலாய் கற்காத பாடங்கள், திரு வீரவத்தி அவர்களின் தமிழ் தேசியவாத அரசியலின் எதிர்காலம் இன்னும் வாசிக்கவில்லை. கொண்டு வந்திருக்கிற காற்றத்துக்கு ஆனா இன்னும் வாசிக்கவில்லை. நடந்தவைகளையும் நடப்புகளையும் பிரதிபலிக்கும் இப்படைப்புகள் இருப்பினும் கவிதைகள் சிக்கன பிடித்து எங்களும் அருளி விடுகின்றன. நின்ற நிலையில் போகிற போக்கிலெல்லாம் வாசித்து சுவைக்கக்கூடியவை. அதில் என் மனதில் பதிந்த சில நவீன ஆங்கில கவிதைகள் தான் இன்று உங்களோடு என் பகிர்வு. அவற்றை தெரிவு செய்ய காரணம் ஆங்கில இலக்கியத்தோடு எனக்குள்ள சிறிய பரிச்சயம். நவீன ஆங்கில கவிதைகள் பற்பல வாசித்திருந்தாலும் இன்று பேச உள்ளவை மிகச்சிலவே. அவற்றினை பார்க்கும் முதல் நவீன காலத்தை சேர்ந்தவர் இல்லை என்றாலும் கூட எனக்கு மிகவும் பிடித்த வேர்ட்ஸ்வர்த் அவர்களின் டஃபடில்ஸ் பற்றிய கவிதை பற்றி சில வார்த்தைகள். காரணம் எமது அனுபவங்களும் செயற்பாடுகளும் ஏன் முக்கியம் என சொல்லி தந்த வரிகள். கவிஞர் சும்மா நடந்து போகின்றார். அங்கே ஆயிரக்கணக்கில் டஃபடில் பூக்களை கண்டுள்ளார். எப்படி beside the lake, beneath the trees, fluttering and dancing in the breeze. அதை பார்க்கவே உங்க எல்லாருக்கும் ஒரு கற்பனை போயிருக்கும். மரத்துக்கு இவ்வளோ போயிருக்கு, இவ்வளவு அழகா 10,000 பூன்னு சொல்றாரு அந்த கவிதையை. அந்த ஸ்டான்ஸான போயிட்டு 10,000 பூ முன்னுக்கு இருக்குது. மதிய சிறுப்புலேருந்து தெரியுது, அவர் கற்பனையில அந்த 10,000 பூக்கள் தெரியுது. அதனை அவர் பின்னாலே சாய்மலர் கதிரையில் படுத்தபடி தனிமையில் அமர்ந்த வேளையில் ஆசீர்வாதமான துணையாக கண்டு மகிழ்கின்றார். For oft, when on my couch I lie, in vacant or intensive mood, there flash upon that inward eye, which is the bliss of solitude, and then my heart with pleasure fills and dances with the daffodils. இப்ப பாக்கெட்ல எத்தனை வருஷம் வயசுன்னு சொல்லல, ஆனா இதை பற்றி நினைக்கல கட்டாயம் முதுமையை பராயம் தான். அப்ப தனிமையில இருக்கைக்குல பிள்ளைகள் வரையில மருந்து இல்லை, அது அப்படி என்னெல்லாம் முதுமையை யோசித்துக் கொண்டிருக்காம நாங்கள் பாதுகாத்து வைக்கின்ற இந்த அனுபவங்கள், இந்த காட்சிகள், எமது நட்புகள், எங்களுடைய செயற்பாடுகள் அத்தனையும் மனக்கண் முன்னே ஆசீர்வாதமாக வந்து செல்லும். தனிமையாக இருப்போம் என்ற உணர்வு ஒருபோதும் வரப்போவதில்லை. எனது நம்பிகள் அதனை வழிமொழிவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு அடுத்த விடயத்துக்கு செல்கின்றேன். நமது வாசிக்கும் செயற்பாடுகளும் அனுபவங்களும் எமக்கானவை இப்படியாக அமையும். வாசிப்பின் துணைக்கு ஈடாக யாரும் இல்லை.
கணவரும் தேவையில்லை, மனைவியும் தேவையில்லை, பிள்ளைகளும் தேவையில்லை. நல்லதொரு புத்தகம் உங்களோடு கையில் இருந்தால் உங்களுக்கு யாருமே தேவையில்லை. அவர்கள் தான் மிக 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 சிறந்த தொழில். கற்பனையில் செய்து பாருங்கள். எப்படியோ தினமும் ஒரு புத்தகத்தை வாசிக்கின்றீர்கள், எப்பவும் பையிலே ஒரு புத்தகம் இருக்கின்றது, எங்கு சென்றாலும் ஒரு புத்தகத்தினோடே இருக்கின்றீர்கள். மிக அற்புதமான அனுபவம். நான் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றேன். எழுதும் போதே எங்கெங்கோ செல்கிறேன். எழுதாமல் வாசித்திருந்தால் யோசித்து பாருங்கள், நான் எங்கெங்கோ எல்லாம் சென்றிருப்பேன் என்று. அதனால் தான் எழுதி கொண்டு வந்தேன். இப்போது எனது விளக்கத்திற்கு அடுத்ததாக எனக்கு பகிர்வு. ஆங்கில இலக்கியத்தின் தந்தை என கொள்ளப்படும் ஜாஃப்ரி சோல்சர் அவர்கள் ஆரம்பித்து வைத்த கவிதைகளும் உரைநடைகளும் நிறைந்த பயணத்தில் மனித அழகு, அறிவியல், மஞ்ச புகழ்ச்சி, இயற்கை, இறைவன் என அமைந்த தடங்களில் நவீன காலத்தில் மரணத்தை பற்றியும் நிலையில்லா வாழ்க்கை பற்றியும் சமூக அவலங்கள் குறித்தும் உருவாக்கப்பட்ட கவிதைகளுடன் ராபர்ட், ஃபாமர்ஸ், யேட்ஸ், கிப்லிங், எலியட், அமாண்டா, நட்டலி, டெரன்ஸ், மாயர், சாஷா போன்றோர் சர்வதேசத்திலும் லக்தாசன், பேட்ரிக், யாஸ்மின், ஜீன், ரிச்சர்ட், ஆன், ப்ரொஃபசர் சுரேஷ் கனராஜா, திவிமாரி வேண்டுகூட்டன் இலங்கையிலும் என பட்டியலில் இருந்து செல்கின்றது. அவர்களது படைப்புகளில் நான் வாசித்தவற்றில் ராபர்ட் ஃப்ராஸ்டின் ஸ்டாப்பிங் பை ரோட்ஸ் ஆன் a snowy evening, ரிச்சர்ட் டி சைசா அவர்களின் அனிமல் கிராக்கர்ஸ், தாமஸ் ஹார்டியின் த மேன் ஹி கில்ட், யாஸ்மின் குருரத்ன அவர்களின் த பிக் மேட்ச் 1983 ஆகிய ஆங்கில கவிதைகள் பற்றியதாக எனது பகிர்வு அமைய உள்ளது. நீங்கள் ஏற்கனவே இவற்றை வாசித்திருப்பீர்கள். நிச்சயமாக நீங்கள் அனைவரும் இவற்றோடு பரிச்சயமானவர்கள். அப்படி என்றால் என்னென்ன மன்னிக்கவும் வேண்டும். இப்ப நாம் அந்த கலைக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் என்னுடைய பகிர்வு அமைய வேண்டும். நீங்கள் எல்லோரும் வாசித்திருப்பீர்கள். ஏன்னா நான் இதை புதிதாக எதுவும் சொல்ல போறதில்லை. அதனால இதை ஏற்கனவே தெரிந்து ரசித்து சுவைத்து நிறைய விடயங்கள் தெரிந்து வைத்தவர்கள் தான் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். Stopping by roads on a snowy evening. மரணம் நிச்சயம். அதற்குள் பார்க்க வேண்டிய காரியங்களை முடித்துக் கொண்டு ஆயத்தமாகுங்கள் என்கிறார் ராபர்ட் ஃப்ராஸ்ட். Whose words these are, I think I know என ஆரம்பிக்கின்றன அவரது வரிகள். குதிரையில் பயணிக்கும் கவிஞர் பனி மூடிய அழகு நிலத்தையும் ஏரியையும் பார்த்து மனம் கொள்ளை கொள்ள தடுமாறி இருக்கின்றார். The woods are lovely, dark and deep, between the woods and the frozen lake. The only other sounds is the swing or easy wind and downy flake. ரம்யமான மாலை பொழுது, பறவை இறகாக பனிகொட்டுகிறது, மென் தென்றலின் சத்தம் மட்டுமே நிறைந்த அமைதி. வாழ்க்கையின் வழிபோகனாக தன்னை சித்தரிக்கும் கவிஞர் வாழ்க்கை பாதையின் கவர்ச்சிகள் தன்னை ஈர்த்தெழுக்க போகும் வழி தடைப்படுகிறது என தன்னிலே விளக்குகிறார். அங்கு அவரது கடமையை நினைவுபடுத்துகிறது அவரது குதிரை. He gives his harness bells a shake. குதிரை ஒரு தலையாட்டி, இங்க இல்ல நாங்க நிக்க வேணும், இன்னும் கொஞ்சம் போகணும், தூரமாகவும் இருக்கலாம். To ask if there is some mistake, எதுவும் பிரச்சனையா, என்னத்துக்கு இதுல நிக்கிறீங்க, அந்த குதிரை கேட்டிருக்குது தனது மொழியிலே, தனது மொழிகளை ஆக்கி அது கேட்டிருக்குது. வாழ்விலும் இவ்வண்ணம் யாரும் இருக்கக்கூடும், இருக்க வேண்டும். அந்த இடத்தையும் சில நேரம் கணவர், மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள் இருக்கலாம். தான் தன்னை மறந்ததே தவறு என்று தெரியாமல், அந்த நிலத்துக்கு சொந்தக்காரனுக்கு தெரியாமல் அவனுக்கு சொந்தமானதை பார்த்து ரசிப்பதில் ஒரு திருப்தி ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவர்கள். He will not see me stopping here to watch his woods fill up with snow. ஆயினும் அவருக்கு தெளிவான புரிதல் என்னவென்றால், நீண்ட பயணத்தில் இப்படியெல்லாம் மனதை அலைப்பாய விட்டால் பயணத்தை சரியே முடிக்க முடியாது. கவிதையின் இறுதி வரிகள் வாழ்க்கையின் யதார்த்தத்தை மிக எளிமையாக புரிய வைத்து வருகின்றன. பயணம் என்று கூறுவது இங்கு நமது வாழ்க்கை பயணம். அந்த நாங்கள் போய் சேர்ந்தடைய வேண்டிய இடம் மரணம். But I have promises to keep and miles to go before I sleep. And miles to go before I sleep. வரிகள் மீள வந்து கருத்தை இன்னும் அழுத்தி சொல்கின்றன. இங்கு பதியப்பட வேண்டிய ஒரு விடயம் அல்லது நான் ஒரு பகிர்ந்து கொள்கிற விடயம், மரணம் நிச்சயமானது, வாழ்க்கை நிலையினானது, எப்போ எது எப்படி நடக்கும் என்று தெரியாது. அதை வைத்துக் கொண்டு இந்த நிச்சயமான நிலையற்ற மரணம் நிச்சயமான நிலையற்ற வாழ்வில் நாம் எதனை நோக்கி பயணிக்கிறோம்? கடந்த 100 வருடங்களை எடுத்துக்கொண்டால் தேசங்களின் அதிகார மூர்க்கமும் தனிநபர் அபிலாஷைகளும் மானிடத்தின் பிரச்சனைகளை சர்வதேசமாக்கியுள்ளன. சமூக, அரசியல், பொருளாதார பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. ஓரிடம் முடிய இன்னோரிடமாக அவலங்கள் தொடர்ந்த வண்ணம் தான் உள்ளன.
பாலஸ்தீனம் கடந்த 2 ஆண்டுகளில் கண்ட ரணத்தோடு ஒப்பிடுகையில் இலங்கை தமிழர்கள் நமது ரணங்கள் பரவாயில்லையோ என தோன்றுகிறது. எனினும் ரணம் ரணம்தான். அதில் என்ன சிறிது பெரிது. அந்த ரணங்களை பற்றிய வேறு 2 கவிதைகளை வேறு 2 நோக்கிலே பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது பிக் பேட்ச் 1983. யாஸ்மின் குணரத்ன அவர்களது பிக் பேட்ச் 1983 பற்றி பேச உள்ளேன். அதாவது 1983 ஆண்டின் ஜூலை கலவரம். அதன் பின்னணியும் வரலாறும் தெரியாத இலங்கை தமிழர்கள் இருக்க முடியாது. ஃபிளாஷ் பாயிண்ட் இன் பாரடைஸ், ரேஷியோ டாக், வாய்ஸ் ஓவர், இது 2மே காரணங்களுக்கு நிச்சயமே தேவையில்லை. கவிஞர் தனது லாபகமான பாணியில் நிலைமையின் யதார்த்தத்தை மிக தெளிவாக சித்தரிக்கின்றார். பிக் மேட்ச் fever, flaring high and fast, has both sides in its grip and promises dizzier scores than any at the oval. இங்க நடந்த விடயங்கள், இங்க நாங்க பார்க்கிற இறப்போ என்ற விஷயங்களும் ஓவல் மைதானத்தை இருக்கிற சதங்கள் அடித்திருக்கலாம். அது எல்லாத்தையும் விட கூடினதாக இங்க எல்லாம் போய் கொண்டிருக்குது. நாங்க இப்பவும் பிக் பேட்சை பற்றி தான் கைது கொண்டிருக்கிறோம். ஜூலை கலவரத்தை பற்றிய அக்கறை இன்று வரையும் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். சிலருக்கு இருக்கின்றது, பலருக்கு இல்லை என்பதுதான் விடயம். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நாங்கள் திருப்பி ஏதாவது செய்வோம் அப்படியெல்லாம் இல்லை. மன்னிக்கலாம், மறக்கக்கூடாது, அதுதான் விடயம். இனக்காவல் கலவரம் நிகழ அதனை கிரிக்கெட் மேட்சுடன் ஒப்பிட்டு பெரும்பான்மை இனத்திற்கும் தமிழருக்கும் உள்ள மனநிலையை விவரிக்கின்றார். சுதந்திரம் கிடைத்த காலத்திலிருந்து கதைத்தபடியே இருந்தாலும் நிலைமைகள் சுமூகமாக இல்லை என்கின்றார். Powerless this time to shelter or to share. We strive to be objective. Try to trace the match that lit this sacrificial fire, the steps by which we reach this ravaged space. We talk of 48 and 56, of freedom and the treacherous politics, of language. See the first parts of this hate fanned into flame in 1958, yet find no comfort in our mean solution or no calm abstraction and no absolution. எங்கு ஆரம்பித்தது என தெரியவில்லை, ஆனால் உக்கிரம் அடைந்து தீர்வு மேதுமின்றிய பயணத்தில் பரிதாபகரமான முடிவு அன்று அந்த நாள் கொழும்பு மாநகரம் கண்ட அந்த கருப்பு ஜூலை. கவிதையில் ஒரு தொலைபேசி உரையாடல். தேங்க்ஸ் பை தி வே ஃபார் ரிங்கிங். யாரோ ஒருவர் கால் பண்ணியிருக்கிறார். அவங்க அடுத்த அந்த ஆண் கதைக்கின்றார். There's nothing you can do to help us, but it's good to know some lines haven't yet been cut. ஏதோ ஒரு ஆறுதல் பக்கத்துல வந்துட்டுது. அடுத்த நிமிடம் என்னுடைய வீடு எரிக்கப்படலாம், நான் எரிக்கப்படலாம், என்னுடைய புத்தகங்கள் எரிக்கப்படலாம். ஆனால் யாரோ ஒரு ஆள் அந்த நேரம் கால் பண்ணினது கொஞ்சம் மனதுக்கு நல்லது. I sent Padmini and the girls to a neighbor's house. அப்ப அவர் ஏற்கனவே வீட்டில் இருந்தாங்கள அனுப்பிட்டார். பாதிக்கப்படுவது யார்? அப்பாவி சிறுபான்மையினர். The general idea being that when those tortures come within 50 feet of this house, don't you see? எங்களுடைய ஆங்கிலம், பிரித்தானிய ஆங்கிலம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஸ்ரீலங்கன் டயலெக்ட் கலைக்கலாம். எங்களுக்கு ஒரு பாணியில இப்போ இன்றோ நேற்று இந்த நாட்டின் பிரதம மந்திரி நியூ டெல்லியில் ஒரு பல்கலைக்கழகத்துல பேசியிருக்கின்றார். மிக அழகான ஆங்கிலம். அவர் பேசுறது அவருடைய அந்த விடயங்களை வைத்து விடுவோம். ஆனா அதன் பெண் அங்க போய் சென்று கதைத்து அந்த ஆங்கிலம் மிக அழகாக இருந்தது. அப்ப அந்த ஒரு அப்படியான ஒரு ஆங்கிலத்துல நீங்க அதை பார்க்கின்றேன். Don't you know? இந்த வீட்டை வந்த உடனே it won't be my books that go up first, but me. புத்தகத்தை அவங்க எரிக்க போறது இல்லை. ஆனா எரிக்கணும் பண்ணா எதை எரிக்க வாடும்? சொத்துக்களை அதை எரிச்சா உயிர் போனா திரும்பி வராது. அவர் சொல்ற எரிக்கப்படுவது, முதலாவது எரிக்கப்படுவது நானாக தான் இருக்கு. Out of the Palmyra fences of Jaffna, Brazil 100 guns. Shop fronts in the Petra, landmarks of our childhood, curl like old photographs in the flames, blood on their khaki uniforms, 3 boys lie down. The crowd looked silently the other way. அதை பார்த்து செய்யறதுக்கு அவர்களுக்கு மனமும் இல்லை, அந்த சூழலும் அப்படி அமையவில்லை. அவர்கள் தங்களுடைய உயிர்களை காப்பாற்றிக் கொண்டு செல்ல வேண்டும். Near the wheels of his smashed bicycle,
At the corner of Duplication Road, a child lies dead. 2 policemen look the other way. இதெல்லாம் நீங்க இங்க கொழும்புல கனகாலங்கள் வசித்த ஜாதி வினோதங்கள்லாம் இதுகளெல்லாம் பார்த்திருப்பார். அவருக்கு இன்னும் மிக மோசமான நிகழ்வுகள் கூட அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது. As a stark man sweating with fear falls to his knees beneath a bow tree, in a shower of sticks and stones flung by his neighbors. The joys of childhood, friendships of our youth, ravaged by pieties and politics, screaming across our screens, her agony at last exposed. Sri Lanka burns alive. Sri Lanka burns alive. 1983 ஆண்டு மட்டுமல்ல, உலகின் கண்களுக்கு உல்லாச சுற்றுலா தலமாக விளங்கிய இலங்கை திருநாடு சிறிது சிறிதாக இறுகி தலைநகரில் தமிழர் இடங்களும் தமிழரும் எரியூட்டப்பட்டு இவற்றிற்கெல்லாம் சிகரம் வைத்தாற் போல வெறுக்கடை சிறையில் நிகழ்ந்த படுகொலைகள். நான் இங்கு வைக்கின்ற அத்தனை விடயங்களும் எந்த அரசியல் நோக்கத்தாகவும் இல்லை, சாதாரணமான ஒரு பிரஜையாக இந்த விடயத்தை நான் எப்படி பார்த்து இந்த கவிதைகள் ஊடாக நான் அதனை பிரதிபலிக்கின்றேன் என்பது மட்டும்தான் என்னுடைய சிந்தனையில் இருக்கிறது. ஜனநாயகம் சரிவர பேணப்பட்டிருந்தால், அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் தீர்வினை நோக்கி பயணித்திருந்தால் தசாப்த காலமாக மந்தமாகவே இருக்கின்றது இப்படியான கேள்விகளுக்கான பதில்கள். இப்போவாவது பொதுநலன் பற்றி சிந்திக்கிறோமா? சிந்திக்கும் தலைமைகளை விட்டு வைக்கிறோமா? இல்லை. எரிகிற நெருப்பில் காயவே விழுகின்றோம். முடிந்தால் அந்த நெருப்பில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி விழுகின்றோம். இப்படியாக செல்கின்ற அந்த ஜூலை கலவரத்துக்கு முன்ன பின்ன நடந்த சில விஷயங்களோடு அனிமல் கிராக்கர்ஸ் ஒரு பாயிண்ட் நடந்தது. அது இன்னும் க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படி என்று சொல்லலாம். என்னன்னு சொன்னால் அதை எழுதினது வந்து ரிச்சர்ட் டி சாய்ஸர். இந்த ரூபவாயினி வந்த காலத்திலேயே தொலைக்காட்சி வாங்கி தந்து விட்டார் தந்தை. அப்ப அந்த காலத்துல இருந்து எரிக் பெர்னாண்டோ, ரவி ஜான், ரிச்சர்ட் டி சாய்ஸர், நாலின் ஹண்டர், விஸ்வநாதன் சார், மதியழகன் சார் இப்படியான ஆட்களை பார்த்து கேட்டு வளர்ந்தார்கள். நான் ஒரு நாள் அவர் இல்லை என்றே சொல்லிவிட்டார்கள் ரிச்சர்ட் டி சாய்ஸர். அனிமல் கிராக்கர்ஸ் அந்த ரிச்சர்ட் டி சாய்ஸர் கொல்லப்பட்ட அந்த நாள் மறக்க முடியுமா? எனக்கு இன்னும் இந்த விவிட் பிக்சர் என்ற ஆங்கிலத்தில் கூறுவார்கள், இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. பத்திரிகையில் முதல் பக்கத்தில், அது ஆங்கிலமா தமிழான்றது ஞாபகம் இல்லை, முதல் பக்கத்தில் ரிச்சர்ட் அவருடைய இறுதி சடங்குகள் நடக்கின்ற அந்த நேரத்தில் ரிச்சர்ட் டி சாய்ஸர் அவர்களுடைய தாயார், அப்போதான் தெரியும் அவ தமிழன், அவ அந்த இரங்க சடங்குகள்ல கலந்து கொள்கின்றார். தலையில அவர் வைத்திருந்த மல்லிகை பூ கூட தெரிகின்ற மாதிரி ஒரு படம் அந்த படத்தில் இருந்தது. மிக மிக கவலையான அந்த கணமாக இருந்தது. நாங்கள் ஆதர்ஷித்து பார்த்த ஒரு எழுத்தாளர், ஒரு தொலைக்காட்சி பிரமுகர் என்ன காரணம் என்று தெரியாமல் கொல்லப்பட்டார். அவருடைய கதையைத்தான் ஷஹான் கருணாதிலக் அவர்கள் 7 Moons of Malia Mera என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதை பார்த்தவர்களுக்கு தெரியும். அதுல அந்த கதையில வந்து இறந்தவருடைய ஆன்மா சுத்தி தெரியுது. ஏன் இவங்க சாப்பாடுவாங்க தேடிக்கொண்டே தெரியுது. என்ன அந்த கதை முழுக்க ரத்தமும் கொலையும் கடத்தலும் அப்படி விரவி கிடக்கின்ற ஒரு இடத்துல ஷஹான் கருணாதிலக் அவர்களுடைய அந்த ஆங்கில ஆளுமையும் லாகவமான எழுத்து பிரவாகமும் சிரிக்கத்தான் வச்சது. ஆனா கலைக்கிறது கொலை பற்றியும் கடத்தல் பற்றியும் கிடைக்காத பதில்கள் பற்றியுமான அந்த கதை அந்த புத்தகத்துல அவருடைய ஆங்கிலம் எங்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறது. அதுல அந்த ஆன்மா சுத்தி தெரியுது, என்ன ஏன் இவர்கள் கொண்டார்கள் என்று. அது வந்து ரிச்சர்ட் டி சாய்ஸர். அந்த நாளை மறக்க முடியாது. மகன் திமித்ரியுடன் அளவுகளாவதாக இந்த அமையும் இந்த கவிதையில் மகன் கேட்க கவிஞர் கீறி விளக்குகிறார். Draw me a lion என்றும் draw me a tiger என்றும் ஆரம்பித்து சம்பாஷணை ஆழமாகிக் கொள்கிறது. Does it bite? Sometimes, but only when it's angry. If you pull it straight. நீங்க சின்னவர்கள் இருக்கிற 3 வயசு அந்த மாதிரியான ஒரு பையன் இருக்கிற இது கடிக்குமோ, இது சிங்கம் கடிக்குமோன்னு கேட்குது. அப்ப அவர் சொல்ற சில நேரம் நீ வாழை பிடிச்சு எடுத்தா கடிக்க கூடும். Or say that it's just not a cat.
பூனை குடும்பத்தை சேர்ந்தது தானே. அப்ப நீங்களும் ஒரு பூனை தான் சொன்னா அதுக்கு சில நேரம் கோபம் வரலாம். But for the most part, intolerant, irritable, basking in the sun of ancient pride. இந்த காலத்து கதை சொல்லிக்கொண்டே இந்த சிங்கம் தன்னுடைய காலத்தை ஓடி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்கின்றார். நக்கல் விலகி கிடக்கும் இக்கவிதை விளங்கிய அரசின் அன்றைய போக்கு. பிறகு வந்து சேர்கிறது புலி. Then vision of a beast, compounder of gin-covered yarns and blades talks through my mind, blazing nature's warning, black bars and gold. வில்லியம் பிளேக்கை தெரிந்தவர்களுக்கு அநேகமா எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அவர் மிக 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 அழகான ஒரு கவிஞர். எனக்கு இந்த நவீன கவிதைகளை விட இந்த கற்பனை சகாப்தத்தை சேர்ந்த ஜான் கீட்ஸ், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், வில்லியம் பிளேக் அவர்கள், ஜான் மில்டன் அவர்கள் எல்லாம் அவ்வளோ ஒரு அலாதி பிரியம். அப்ப வில்லியம் பிளேக் ஒரு புலியை பற்றி 2 கவிதை எழுதுகின்றார். அதில் ஒன்று அவருடைய அந்த ஒரு பயங்கரமான அந்த தோற்றத்தை பற்றி, நெருப்பு மாதிரி இருக்கிற அந்த புலியை பற்றி கருதுகின்றார். அப்புறம் இன்னொன்றுல கேட்கிறார், இந்த கடவுள் வந்து செம்மறியாட்டை செய்த அதே கடவுள் தானா இந்த புலியை உருவாக்கினார் அப்படின்னு கேட்கிறார். மிக அழகான வரிகள். இந்த பழமொழி சொன்னா ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும் என்று சொல்லியிருக்கேன். அது மாதிரி இதெல்லாம் வாசித்தால் தான் அதுல அந்த அழகு அனுபவங்கள் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறது. அப்ப வில்லியம் பிளேக்கோட அந்த இடத்துல அப்ப இவை 2 முருகி கொள்ள, அதாவது இந்த பழைய பிரமாண்டத்திலே இருக்கின்ற அந்த சிங்கம் இப்போதுதான் வந்த இந்த புலியும் முருகிக்கொள்ள நிறம் மாறும் நிலை. Quite suddenly the sky is full of smoke and orange stripes of flame. ஆனால் தலைநகரில் ஏது புலிகள்? தலைநகரில் 2 புலி இருக்கீங்க, சிங்கங்கள் மட்டும்தானே இருக்கின்றன. புலி நாங்க சொல்றது நாட்டில இருந்த புலியை பற்றி கரைக்கிறோம் இப்ப. ஆனா அவை தலைநகர்ல இல்லை, சிங்கங்கள் மட்டுமே இருக்கிறது. குள்ள நரிகள் சேர்ந்து கொண்டு மூர்க்கமாக ஓடி திரிய, அப்ப சிங்கம் ஒரு புறம், புலிகள் இன்னொரு புறம் இங்கே இல்லை, ஆனால் இருப்பதாக நினைத்து கொண்டு இந்த குள்ள நரிகள் சேர்ந்து கொண்டு மூர்க்கமாக ஓடி திரிய, பழம்பெரும் யானையோ தன் பாதம் புண்ணாகி விடும் என ஒதுங்கிக் கொள்கிறது அந்த நேரம் ஆட்சியில் இருந்த கட்சி. But here there are no tigers. Here there are only lions and the jackals. Run panting, raping in the roaring's wake. இப்ப சிங்கம் இதனோட அவள் எழும்பிட்டினான். உங்களுக்கு தெரியும் யார் சிங்கம் என்று. வரலாறு தெரிந்தவர்களுக்கு எந்த சிங்கத்தின் உருமல்களில் இந்த குள்ள நரிகள் வெளிவந்தன என்பது தெரியும். Infecting all with madness as they pass, while my lord, the elephant, sways in his shaded arbor, ஓரமா நிழல்ல நின்று, wrinkles his ancient brows, உருவத்தை சாதுவா நெரிச்சு, பழம்பெரும் உருவத்தை நெரிச்சு, and wonders if did he venture out to quell this jungle tide of rising flame, he would burn his tender feet. அவர்கிட்ட அந்த மென்மையான பாதங்கள் புண்பட்டு விடும். அதனால அவர் உள்ளுக்கே இருந்துட்டார். இப்ப நிலைமை இவ்வளவு மோசமாக பிக் மேட்ச்ல யாஸ்மின் குணராட்ல சொன்ன அந்த விடயம், ரிச்சர்ட் டி சைஸாட அந்த ஆதங்கமும் இவ்வளவு தெரிந்தும் அந்த விடயங்கள்ல அந்த நேரத்தில் இருந்த அரசியல்வாதிகள் ஆகட்டும், புத்திஜீவிகள் ஆகட்டும், எல்லாருக்குமே தெரிந்த விடயம். அதன் பிறகு ஆவது அமைதி கண்டோமா. பிராந்தியம் கேந்திரம் என சுற்றி சுழன்று பல்லாயிரம் மடிந்ததுதான் மிச்சம். மீறப்பட்ட மனித உரிமைகள் பற்றி ஆண்டுக்கு ஒரு முறை பேசப்படுகிறது. இறந்தவர் பற்றி ஒரு தலைப்பட்சமான நினைவு கூறுகிறார், அதுவும் வருடம் ஒரு முறை. 2009 வரை நாம் இழந்தவை பல. தற்போதும் தான் மெமசைட், ஜெனசைட் மாத்திரம் அல்ல பிரச்சனை, மெமசைடும் ஒரு பிரச்சனை. நினைவில் உள்ளவற்றை அழிப்பது. ஆனால் நடக்க விடக்கூடாது, மன்னிக்கலாம், மறக்கக்கூடாது. அப்போதுதான் மீள நிகழாமல் தவிர்க்கலாம், உரமாக பயணிக்கலாம். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் என்பார்கள். நமக்கு புரியக்கூடாது என மிக தெளிவாக திட்டமிட்டு போர்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. ரஷ்யாவும் யுக்ரைனும் இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் என நமது வாழ்வில் புதிய புதிய அத்தியாயங்கள்.
களத்தில் நிற்கும் ஒரு போர் வீரனை பற்றி நாம் என்ன நினைக்கின்றோம்? ஒரு 100 வருடங்களுக்கு முன்னர் நினைத்திருக்கின்றார் இன்னொரு நவீன கவிஞர் தாமஸ் ஹார்டி. அவர் கதைத்தது The Man He Killed. The Man He Killed. வீரன் ஒருவன் களத்தில் கொல்ல நேர்ந்து இன்னொரு வீரன் கொன்ற பிறகு இன்னொரு வீரன் அவரை கொன்ற பிறகு இந்த வீரன் ஆதங்கப்படுகிறார். Had he and I but met by some old Asian inn, we should have sat down to bet like many a nigger. நானும் அவனும் தவறனையில் அந்த இடத்துக்கு சும்மா தவறனை பார்த்துக் கொண்டிருந்தேன். சந்தித்திருந்தார். அக்கம் பக்கம் அமர்ந்து மது அருந்தி இருப்போம். ஆனால் நிகழ்ந்தது என்ன? But range as infantry and staring face to face, I shot at him as he had made and killed him in his place. துரதிர்ஷ்டவசமாக போர் முனையில் துப்பாக்கிகள் ஏந்தி எதிரும் புதிருமாக சந்தித்து ஒருவர் குறிபார்த்து சுட அந்த பரிதாபம். அவனை கொன்றுவிட்டேன். காரணம் அங்கு அவன் எதிரி. அக்காரணம் ஒன்றுதான் நான் அவனை கொல்ல காரணம். அவன் முந்தி இருந்தால் அல்லது அங்கு இருவரும் சந்திக்காமல் இருந்திருந்தால் நிலைமை சுமூகம். ஏனெனில் அவர்கள் இருவரும் எதிரிகள் அல்ல. போருக்கு வந்தவர். யாருடைய போர்? யாருக்கான போர்? நியாயமானதா? தேவையானதா? விடைகளற்ற வினாக்கள் இன்றும் தொடர்ந்தவன். 1902 எழுதப்பட்ட இந்த விடயத்தோடு 2025 ஆண்டும் விடைகள் தெரியாத வினாக்களுடனே எமது பயணம் அமைவது மிக 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 கவலைக்கிடமான ஒரு விடயம். வேறிடம் என் உயிரை கொடுக்கலாம். இங்கே நான் எதிரியாக சந்தித்தபடியாக அந்த உயிரை எடுத்துக்கிட்டே நான் வேறெங்கும் சந்தித்திருந்தால் நான் எனது உயிரை அவனுக்கு தந்திருந்தேன். Quaint and curious voice, you shoot a fellow down, you would treat if met where any bar is or help to half a crown. இப்படி முடிகிறது கவிதை. நான் இப்ப உங்களோடு பகிர்ந்து கொண்ட கவிதைகள் எல்லாம் திரு மதுசூதனன் அவர்கள் சொன்னதற்காக தயாரிக்கப்பட்டவே அல்ல. சிறு பராயத்திலிருந்து எனது மனதில் பதிந்து நான் ரசித்த, கவலைப்பட்ட, என்னை பாதித்த, என்னை மகள வைத்த கவிதைகள் தான். இப்படித்தான் அதனை பார்த்தேன். அந்த வகையில் 2019 ஆண்டு சின்ன புத்தகமாக எனது எண்ண போக்கினை நான் புத்தகம் 100 புத்தகங்கள் தான் எடுத்தேன். எனது மகளுக்கும் எனது கணவருக்கும் இதை சமர்ப்பித்தேன். அதில் நான் எழுதின ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். உலகம் ஒரு நாடக மேடை. அதில் நடிகராக ஆணும் பெண்ணும் அறிமுகமாகி ஏதோ ஒரு காட்சியில் வெளியிடுவார் என ஷேக்ஸ்பியர் கூறிய வார்த்தைகள் அழகாக ஆனால் கசப்பான உண்மைகள் கூறி நிற்கின்றன. உண்மைதான், மாற்ற முடியாதது தான். ஆயினும் அந்த 90களின் நிகழ்வுகள் மாறாதான், போனவர் மீளாராம் ஏங்கி நிற்கின்றேன். மலராமல் மொட்டாக சிலர், மலர்ந்து காய்த்து கனிதந்து விதையாக பலர் என நம்மை விட்டு மீளா துயில் கொண்டவர்களில் சிலரை இன்னும் காண, கதைக்க, விகசிக்க விளைகிறது மனது. இன்னும் இருந்திருக்கலாமே, இது சரிதானா, நியாயமே இல்லையே, கதைத்து முடிக்கவில்லையே, செய்து முடிக்க இன்னும் எவ்வளவோ உள்ளது என அங்கலாய்க்கும் மனதிற்கு ஆறுதல் கூற வார்த்தைகளும் இல்லை, ஆட்களும் இல்லை. வாழ்க்கையின் ஏதாவது ஒரு கடத்தில் அவர்களது நினைவு மிக ஆழமாக ஆட்டி படைக்கும். இரத்தமும் சதையுமாக அதே ஆதர்சத்துடன் அவர்களை காணோமா என கசிந்து உருகும் மனதிற்கு ஆசுவாசம் அவர்களுடைய இனிய நினைவுகளே. எங்களோடு எனது நம்பி அருணா, எனது நம்பி ராஜினி இங்கே இருக்கின்றார். ஒரே பாடசாலையில் ஒரே வகுப்பில் A கிளாஸ்ல நாங்கள் 3 பேரும் படித்தோம். உற்ற தோழி ஒருவர் ஜனனி, அவருடைய பெயர், அவருடைய இயக்க பெயர் ஸ்ருதி. ஜனனி தோளுடன் சுருளும் கேசமும் காந்த கண்களும் மிக நேர்த்தியான சீருடையும் பின்னர் வரிகளுடன் என ஜனனி மிக இலகுவாக யார் மனதிலும் இடம் பிடித்துக் கொள்வாள். பள்ளி நாட்களில் அவள் அவ்வளவு நெருக்கமில்லை எனினும் நல்ல நம்பிக்கை உற்ற நம்பியாக எனது வட்டத்திற்குள் வந்து சேர்ந்த ஜனனியின் நட்பு, இனிய நட்பு இறுக்கமடைந்த வேளையில் கடமை காக்க சென்றவள் தூரமாகி போனாள். பக்குவமில்லா பருவம் முடிந்து அனுபவங்கள் தந்த முதிர்ச்சியுடன் இனிதாக இங்கிதமாக மனிதரை நான் நோக்கிய காலகட்டத்தில் அன்பு நம்பியாக மீண்டும் கிடைத்த ஜனனியை விதி கொண்டு சென்று விட்டது. அவர் மேஜர் ஸ்ருதி. 90களின் நடுப்பகுதியில் தொலைந்த எனது நம்பியை இன்னமும் தேடிய வண்ணமே உள்ளேன். இன்னும் பலரையும் கூட. அதில் செல்லமாணிக்கம் அம்மா, எனது தங்கையின் கணவர். அடுத்தவரை நோகா உள்ளம் கொண்ட அந்த அமைதி மனிதருக்கு நேர்ந்த கொடுமை நியாயமே இல்லை.
நட்ட நடு வீதியில் புகாராவின் கொண்டுக்கு பலியான பலரில் அவரும் ஒருவர். அந்த விமானிக்கு அவர் குறித்து தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. அவரும் பின் எந்த காலத்தில் இறந்தாரோ, என்னுடைய மாமா 1995ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி இறந்தார். அந்த ஒரு விமானி போட்ட கொண்டால் தான் அவர் இருந்தார். ஆனா அந்த விமானி பிறகு இருந்திருக்கவும் சந்தர்ப்பங்கள் இல்லைதான், தெரியாதுதான். அதுதான் சொல்லுகின்றேன், விடைகள் தெரியாத வினாக்களோடு தான் நமது மனம் இன்று பயணம் இன்று வரை தொடர்ந்து. ஒரு சிக்கலும் இல்லாமல் அவர் மாமா வீட்டுக்கு வந்திருந்தார். எனது மாமா பருத்தித்துறையை சேர்ந்தவர். பருத்தித்துறை வடை கொடுத்து பால் தேனுடன் உபசித்திருப்பார் மாமா. ஆணவம், அதிகாரம், விட்டுக்கொடாமை, சுயநலம், தூர நோக்கின்மை என பல காரணங்கள் எதிரியாகி போக அநாதையான பலரில் எனது மாமியின் பிள்ளையும் அடங்கினர் என்பது கசப்பான உண்மை. ஆக உள்நாடு என்றால் என்ன, வெளிநாடு என்றால் என்ன, போர் இன்று வரை விசித்திரம்தான். அது ஒரு விசித்திரமான போராகவே இருக்கிறது. காரணங்கள் தெரியாது, என்னத்துக்கு சண்டை பிடிக்க முடியாது, யாரோட சண்டை பிடிக்கணும் தெரியாது, பிபிசி பார்க்க முடியாது, CNN பார்க்க முடியாது, NDTV பார்க்கவே முடியாது. அதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டு போனாதான் நாங்க இரவு நித்திர பண்ணலாம். அப்படி ஒரு கட்டத்துல இருக்கிறோம். அந்த விசித்திரமான போர். இக்கவிதை எழுதப்பட்டு 100 ஆண்டுகள் கடந்து விட்டன. அதாவது நவீன இலக்கியத்திலிருந்து சமகால இலக்கியத்திற்குள் நாம் பிரவேசித்து விட்டோம். ஆனால் விசித்திரமான இந்த போர் மட்டும் மாறவே இல்லை. இந்நிலையை மாற்றலாமா? நிச்சயமாக. அதற்கு இப்படியான களங்கள் பெரிதும் உதவினார்கள் என்பதில் இரு கருத்துக்கு இருக்க வாய்ப்பில்லை என்பது எனது வாதம். அனைவரும் ஒருமித்து கொள்கைகள் வகுத்து பாலிசி மேக்கிங், அதற்கமைய திட்டங்கள் தீட்டி பிளானிங், நடுநிலையாக அவற்றை அமுல்படுத்தினால் இம்ப்ளிமெண்டிங், நிச்சயம் துப்பாக்கிகள் ஓய்ந்துவிடும். ஏவுகணைகள் ஏவப்பட மாட்டார். மூளைக்கும் எழுதுகோள்களுக்கும் கணனிகளுக்கும் மனிதாபிமானத்துக்கும் மட்டுமே முக்கியம் கொடுத்து அவை மட்டுமே பேசும் உலகை நோக்கிய பயணங்கள் முன்னெடுக்க அரசியல்வாதிகள் தேவையே இல்லை. மீண்டும் கூறுகின்றேன், அனைவரும் ஒருமித்து கொள்கைகள் வகுத்து அதற்கமைய திட்டங்கள் தீட்டி நடுநிலையாக அவற்றை அமுல்படுத்தினால் நிச்சயம் துப்பாக்கிகள் ஓய்ந்துவிடும். மூளைகளும் எழுதுகோள்களும் கணனிகளும் மனிதாபிமானம் மட்டும் பேசும் உலகை நோக்கிய பயணங்கள் முன்னெடுக்க அரசியல்வாதிகள் தேவையில்லை. புத்திஜீவிகள், செயற்பாட்டாளர்கள், இன்டலெக்சுவல்ஸ் அண்ட் ஆக்டிவிஸ்ட் போலும். இவை எம்மத்தியில் மட்டுமல்லாமல், அதாவது இந்த கருத்துக்கள் எம்மத்தியில் மட்டுமல்லாமல் மாணவர் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் காத்திரமாக முன்வைக்கப்பட்டு அவர்கள் ஊடாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த பணிகளில் தமிழ்ச்சங்கம் ஈடுபட வேண்டும் என கூறி நன்றிகளுடன் அமைக்கிறேன். இது தெலுங்கான நேரம். அந்த வகையில் இந்திய இந்த இலக்கிய உரையாடல் பற்றிய உங்கள் கருத்துக்களை முன்வைக்குமாறு பணியாற்றுகிறோம். உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இன்றைய
மேடை இன்றைய சபையோர்கள் தமிழ்ச் சங்கத்திற்கு இன்னொரு முகத்தை கொடுத்திருக்கின்றது. காரணம், பேச வந்தவர் என்று பேசியதன் கருத்து விளம்பல், வியாக்கியானங்கள், விமர்சனங்கள், அவர் ஆட்கொண்ட பொருள் அத்தனையும் எங்களை சிந்திக்க வைக்கும் கோணத்தில் அமைந்திருந்தன என்பது ஒரு நல்ல விடயம். அதன் ஆரம்ப உரையாக இன்றைய தலைவி அவர்கள் கூட நவீன இலக்கியங்கள் பற்றியும், நவீன கவிதைகள் பற்றியும், ஆங்கில கவிதைகள் பற்றியும் எங்களுக்கு எடுத்துரைத்ததை தொடர்ந்து உரைஞர் சொன்னவையெல்லாம் நன்றாக எல்லோருக்கும் பதிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அவர் எங்களை தூங்க விடவில்லை என்னை பொறுத்தவரையில். அம்பிகை அவர்கள் என்னை தூங்க விடவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். She has not allowed me to sleep or doze in doubt, being dead, right? So she kept on. She has been keeping on. The drums beats hurts your eardrums. That was a factful, well enunciated, well organized, with a sequence, facts expressed in modality, in indomitable, incalculable tone of speech. I must say, I must thank her talents that God will continue to keep, retain, sustain, and make use of such talents for the betterment of the modern society and society that would arise following her. Thoughts are fine, clear-cut, crystal clear in expression, powerful wordings, and also the construction of followed Tamil language is beautifully, lucidly, இனிமையாக இதயத்தை தொடும் வரையில் இசைந்து இசைந்து இயைந்து இயைந்து எங்களுக்கு கூறி இருந்திருப்பது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. 80 வயது எனக்கு இருந்தாலும் இன்று அவ என்னை இளைஞனாக்கிவிட்டா என்றுதான் நான் சொல்ல வேண்டும். She made me a rejuvenation of my age, 80, down to spring from 18. That's a beautiful. I think you have to accept that fact. No? I can't just deviate from the truth. There's a salt in the seawater. That's the truth. But if the dirts come into the sea ocean, the saltiness does not change. எந்த ஆறுகள் இந்த சமூகத்தில் போய் குதித்தாலும், அந்த ஆறுகள் அனைத்தும் அழுக்கை சாத்தினாலும் அதன் உப்புத்தன்மை மாறாது. அதுபோலவே இன்று அம்பிகையின் ஆளுமை, தெளிவு, திண்மையான கருத்து பரிமாற்றம் தெளிவாக தெரிந்திருக்கிறது. இதில் என்னவென்றால், ஒரு மேடை பேச்சாளனோ, ஒரு ஆசிரியனோ, ஒரு விரிவுரையாளனோ ஒன்றை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போது தெரிந்தவர் தெரியாதவருக்கு தெரியும்படி தெரிவிப்பதுதான் திண்மை. தெரியும்படி அதைத்தான் இன்று அம்பிகை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். I hope God will support continuously to sustain this beautiful arts of speaking, gesticulation of expression, and personality standing. And also written in a confined, concised, and with beautiful, tasteful continuance within the text. That's a beautiful of it. அதுதான் அவருடைய அழகு. அவர் ஒழுங்குபடுத்தி, அதை ஒழுங்கிலும் ஒரு நிறைப்படுத்தி, கருத்துக்களை தெளிவாக எங்கள் சொல்வதற்கு தேவையான என்ன மந்திர தந்திரங்களையும் போட்டு எங்களுக்கு தந்த இந்த பொங்கல் பியூட்டிஃபுல் ஃப்ரூட் சலாட், ஒரு பழச்சாறு அல்லது ஒரு அச்சாறு, பழச்சாறு பியூட்டிஃபுல். ஐ எம் நாட் பிரைசிங்.
I come to I come to praise her, not to deplete her with any demonizing words, because truth stands always truth. It's always diamond. No dirt can damage a diamond. Oh, you good lady, you're a diamond. Okay. நவீன கவிதைகள் என்று சொல்லும் பொழுது, அதுவும் ஆங்கிலத்தில் நவீன கவிதைகள் என்று சொல்லும் பொழுது பல கவிதைகளை அவள் எடுத்தாடி இருக்கலாம் அந்த அம்மையார். ஆனால் எங்களுக்கு பொருத்தமான, இன்றைய சமூகத்துக்கு தேவையான, இன்றைய அரசியல்வாதிகளுக்கும் அறிஞர்களுக்கும் தேவையான சில கருத்துக்களை மறைமுகமாக தெளித்திருக்கிறார்கள். இனி அந்த முத்துக்களை பொறுக்கி பௌத்திரமாக பார்த்து வைப்பது அரசியலாளர்களுக்கும் இந்த ஊடகவியலாளர்களுக்கும் எல்லா அந்த ஆளர்களுக்கும் தான் நான் சொல்லுகின்றேன். பிக் அண்ட் சூஸ், preserve for future. Pick and choose, preserve for future. That's what importance in this page. Okay, welcome. She spoke about he killed a man, the Thomas Studies. Sorry, the man he killed, the age has shaken my head little. And also the other points, Williams, Blake's and all these things have spoken well. எங்களுக்கு தெரிய வேண்டும் என்ன, இது இந்த 2-3 கவிதைகள் நீங்கள் சொன்னாங்கன்னா எங்களுடைய OL-AL ஆங்கில சிலபஸில் இருக்கின்றன. இந்த சிலபஸ் எங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால், எங்களது நவீன கவிதைகள், அவர் சொன்ன ஆங்கில நவீன கவிதைகளை நாங்கள் படிப்பது குறைவு. OL-ல ஒரு மாணவனையோ ஒரு மாணவியோ அல்லது அந்த பெற்றோர்களை கேட்டால், எங்கள் பிள்ளை இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்தால் அவளுக்கு 10 கிடைக்காது. என்னுடைய பிள்ளை இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிடைச்சால் அவளுக்கு 10 கிடைக்காது, 9 கிடைக்காது. அல்லது 8Aயும் ஒரு Cயும் வந்துவிடும். அப்ப நாங்கள் ஜட்ஜ்மெண்ட், ரெகக்னிஷன், இவாலுவேஷன் எங்க நிற்குது? அந்த சர்டிஃபிகேட்ல மட்டும்தான். பிள்ளையை நாங்கள் பரீட்சைக்கு தயாரிக்க. We are preparing with this the late modern English poetry, so poems, just to score the marks. We are failing to train the child to face the future challenges, which is every minute, every second is having a continuous, incessant changes. தொடர்ந்து மாற்றம் அடைந்து கொண்டிருக்கும் இந்த சமூகத்தில் நாங்கள் புள்ளிகளை வைத்து மட்டும் எங்கள் கல்வியை தொடர்வோமானால் நாங்கள் எந்த கவிதையை படித்தாலும் பிரயோசனம் கிடைக்கப் போவதில்லை. வாழ்க்கையை நோக்கி படிக்க வேண்டும். படிக்கும் போது பட்டமும் வாசித்து அறியும் போது வாழ்க்கைக்கு தேவையான விழுமியங்களும் எங்களை சார்கின்றது என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். நான் ஒரு கதையை நான் மறந்தால் மன்னித்துக் கொள்ள ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இன்று இந்த சபையில் கதைக்கு முதல் இந்த சபையில் பாருங்கள், 2 விதமான கதைகள் இருக்கின்றன. எல்லாம் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி. ஒரே விதமான ஒரு டைப்பான கதைகள், இன்னும் ஒரு விதமான டைப்பான கதைகள் இருக்கின்றன. இந்த கவிதைகளிலே ஒரே மாதிரி இருக்கின்ற கதைகளே இருப்பவர்கள் ஒவ்வொரு கதை மாதிரி அல்ல. எல்லோரும் வித்தியாசமான மனிதர்கள். ஒரே மாதிரியான கதைகள், வித்தியாசமான மனிதர்கள். பாருங்க, ஃபேக்டரியில I can produce exactly same great quality all the chairs just like one, but whether it's in the schools, whether it's in the universities, whether in any higher learning institution, can we make all equally same? Never will be never. Because ஏனென்றால் நாங்கள் இந்த ஒரு சிறு பிரபஞ்சத்திலிருந்து, தாயின் கருவைதாகிய சிறு பிரபஞ்சத்திலிருந்து 9 மாதமோ 10 மாதங்கள் வளர்ந்து இந்த பெரிய பிரபஞ்சத்துக்கு வந்து
அப்பாடி உருண்டு பிறந்து ஓடி தவழ்ந்து அழுது கொண்டே இருக்கிறோம், சிரிப்பது குறைவு. அழுது கொண்டே இருக்கின்றோம், சிரிப்பது காரணம் we jump the gun of needs. எங்களுக்கு தேவையற்றதில் கவனத்தை செலுத்துவதால்தான். ஆகவே இவருடைய இந்த நவீன ஆங்கில கவிதைகளின் ஊடாக நாங்கள் எல்லோரும் ஒரு பெற்றோர்களை தாண்டி இருக்கின்ற எல்லோரும், பெற்றோர் பதவியை தாண்டி இருக்கின்ற எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் மற்ற கொடுக்க வேண்டியது என்னவென்றால் the value of life skills for our children. Learn to earn to live. This is I usually give to school children or sometimes university graduates, and I do speak little persuasive discussions or talks. Learn to earn to live. That's it, huh? Oh, yes. You look back and see. சொல்றாங்க நபிகள் நாயகம், நீங்க ஒரு சமயம் நபிகள் நாயகத்தை வணங்குபவர்கள் சொல்வார்கள், நீங்கள் போகும்போது ஒரு மசூதி தெரியுமானால் திரும்பி பார் மகனே. நீ போகும்போது ஒரு மசூதி தெரியுமானால் திரும்பி பார் மகனே. இன்று தஞ்சை பெருங்கோயிலை தமிழ் சங்கத்தில் கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? வத்திகனை தமிழ் சங்கத்தில் கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? மெக்காவையும் மெதீனாவையும் தமிழ் சங்கத்தில் கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? எப்படி முடியும் என்றால், we have to learn to live in peace and harmony, for which நம்முடைய கல்வி மாற்றமடைய வேண்டும். கல்வி மாற்றமடைய வேண்டும் என்றால் இந்த ஆங்கில கவிதைகளிலோ தமிழ் கவிதைகளிலோ சொல்லப்பட்ட விழுமியங்களையும் நாங்கள் சமகால சமநிலையில் வைத்து பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தை. சாரி, ஓகே, மன்னிச்சு கொள்ளணும். நான் ஒருவேளை பாதை தவறிவிட்டேனோ தெரியலை. வந்ததை சொல்லி ஒரு நிமிஷம் மட்டும் தரணுமோ தயவுசெய்து 1 minute இருந்தாலும் நான் ஒரு கவிதை மட்டும் சொல்லி விடுகிறேன். அது தட் இஸ் பை ஈசி புருவர். இந்த கவிதை வந்து ஆங்கில கவிதை. இது இங்கிலீஷ் வித் அ ஸ்மைல், புக் நம்பர் 1. நான் 1963ஆம் ஆண்டு அல்லது 64ஆம் ஆண்டு படிச்சிருப்பேன். என்னுடைய அப்பர் பிரைட், சாரி லோ பிரைட், 8ஆம் வகுப்பு கழிஞ்சு 9ஆம் வகுப்புல லோ பிரைட் அப்போ சொன்னாங்க, ஆங்கிலத்தில் கட்டினாங்க. பேஜ் நம்பர் 47 இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு. லிட்டில் திங்ஸ், little drops of water, little grains of sand make the mighty ocean and the pleasant land. பாருங்க, சின்னந்திரு துளிகள் தண்ணீரும் சின்னந்திரு துகள் ஆகிய மண்ணும் இந்த பரந்த சமுத்திரத்தையும் இந்த அழகான தேசத்தையும் படைத்த உலகத்தையும் படைத்திருக்கிறது. வெரி சிம்பிள். இது ஒரு 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 ஹோலிஸ்டிக் லேர்னிங், முழுமையான கற்றல். அடுத்த வழியில் குருவர் ஐயா சொல்றால், thus little minutes humble though they be make the mighty ages of eternity. இந்த சின்னஞ்சிறு வினாடிகள் யாவும் அமைதியாக இருந்த போதும் அந்தமே இல்லாத ஆண்டுகளை படைத்து கொண்டிருக்கின்றன. அடுத்த வழியில சொல்வார், little words of love and little deeds of kindness make this earth Eden, just heaven as above. I don't know whether I miss any words, but they are also in the பிரபஞ்சத்தின் அழகையும் அங்கு இந்த நேரத்தின் பெருமதியையும் ஒவ்வொரு துளி தண்ணீரையும் மண் துளையும் பார்த்து நாங்கள் வாழ வேண்டும்.
ஆகவே இந்த நவீன கவிதையில் ஒன்றை ஒன்று நான் வாசித்து விட விரும்புகிறேன் என்றால் இது கொண்டு வந்தேன் நான். என்னை வாசிக்க விடுமா? ஐ ஷுட் நாட் மிஸ் திஸ். இந்த கவிதை வந்து 1913ஆம் ஆண்டு வங்காள மொழியில் எழுதப்பட்டது. எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். இதுக்குத்தான் இது கீதாஞ்சலியில் உள்ள பாட்டு இலக்கத்தை இதை காணவில்லை. கீதாஞ்சலியில் ஒரு பகுதி. இந்த கீதாஞ்சலி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இலக்கியத்துக்கு நோபல் பரிசு கிடைத்தது. விளங்குதான், ஒரே ஒரு இந்தியன் இதுவரை கிடைத்த நோபல் பரிசு இலக்கியத்துக்கு கிடைத்த தகூர் அவர்கள். இதை சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தையை நான் வாய்த்து கொடுக்கிறேன். பாருங்க, லீவ் திஸ் சாண்டிங், singing and telling of deeds. Whom do thou worship, this lovely dark corner of a temple with doors all shut? Next time, open thine your eyes, andavane kannitha. Open thine eyes and see thy God is not before thee. He is there, where the tiller is tilling the hard ground, where the path maker is breaking the stone. He is with them in the sun, in the shower, and his garment is covered with the dust. Put off thy holy mantle, and even like him come down, and the dusty soil. Deliverance. Where is this deliverance to be found? Our Master himself has joyfully taken upon him the bonds of creation. He is bound with us all forever. Come out of thy meditation. Leave aside the flowers and incense. What harm is there if the clothes become tattered and stained? Meet him, stand by him in toil and in sweat thy brow. மந்திரத்தை கைவிடப்பா என்றுதான் தமிழ் மொழியாக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். இது என்னவென்றால், கதவுகள் பூட்டப்பட்ட ஆண்டவனை கண்களையும் பூட்டிக் கொண்டு வணங்குகின்றோம். கடவுளை நீ உன் மீது கண்டுகொள். தோட்டம் கொத்துறவன் மம்பட்டியிலும் மன்னன் வாழ்ந்தவன் இருக்கின்றான். ஒரு கல்லை உழைக்கிறவன் கதங்களிலும் அவன் உடியிலும் ஆண்டவன் இருக்கின்றான். பொதுவாக சொன்னால், ஆண்டவன் எங்கும் இருக்கின்றான். ஆண்டவன் எங்கும் இருக்கின்றான். அவை இணைத்து வாழ்வதுதான் எங்களுக்கு நன்மை. மூட நம்பிக்கையை விடுங்கள். Let us just omnipresent, எங்கும் இருக்கின்றார் என்று சொல்லி அவர்கள் சொல்ல இதுக்கு சொல்லிட்டார் என்றால், மந்திரத்தை கைவிடு, மாலை சுற்றுவதை கைவிடு, நண்பர்களை பார்த்து நறுங்காதே. வண்ண மலர்கள் அழகாக இருந்தாலும் அது மாலைக்குள் இந்த மலர்களின் வாசமெல்லாம் ஒரு மாலைக்குள் மாறிவிடும். The scent of the flower dies out with the dust of the sun, and with the time disappears. So God bless you, ladies and gentlemen. Thank you for allowing me an extra time, madam, and wish you good luck to continue. And I request அதாவது மதுரையாவிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன், இது போன்ற நிகழ்ச்சிகளை மீண்டும் மீண்டும் நடத்துங்கள். நன்றி. குறிப்பா சாந்திகா சின்ன அவங்க ட்வின்ஸ் அதில் பெண்ணை குடிக்கொண்டு வந்திருக்கிறார். இது எனக்குன்னா பயம். பழமையாக தமிழ்ச்சங்கத்துக்கு விளைவுள்ள இணையமான விளைவுகளும் 10 பேர் தான் இருந்து அந்த விளையத்தை அதில் நானும் அப்போ எந்த இதுக்கும் 10 பேர் இருந்தான்னு போட்டு நான் மெசேஜ் பண்ணாங்க. அப்படியே இல்லை, அவ்வளோ பேரும் வந்திருக்கீங்க. அவ்வளோ பேருக்கு நன்றி. வானதி மனது கொண்டு வந்தது விஷயம் தான்.
அதற்கு மேலாக 2-3 கிரீமோட சேர்த்து சேரி வச்சது இந்த மண்டபத்தின் சொந்தக்காரி சட்டத்தரணி ஜெயந்தி வினோதன் அதையெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன். எல்லாருக்கும் எனக்கு சிறந்தான நன்றிகள். மிக நன்றி. அடுத்து இன்றைய உரையருக்கான புத்தக பரிசினை சட்டத்திரணி ஜெயந்தி வினோதன் அவர்கள் வழங்குவார். ஒரு சில துளிகள் பேசலாம் என்று நினைக்கிறேன். தலைவிக்கும் எனது இனிய நம்பி அம்பிக்கும் நல்வாழ்த்துக்கள். பலவற்றை நினைவுபடுத்திவிட்டீர்கள். வேர்ட்ஸ்வர்த்தின் டஃபடில்ஸில் துவங்கி அது ஒரு அமைதியான பாடல். காற்றில் ஆடுவது தான் அந்த பாட்டின் கிராக்ஸ். அதில் தொடங்கி பலவற்றை தாண்டி ரிச்சர்ட் டிசோசாவுடன் வந்திருந்தீர்கள். நீங்கள் ஒரு படத்தை சொன்னீர்கள், தேவதில் வந்த படம், அந்த தாயின் படம். நீங்கள் மல்லிகை போய் பார்த்தீர்கள். அந்த தாய் திரும்பி ஆகாயத்தை பார்க்கிற மாதிரி தான் அந்த ஜேர்னலிஸ்ட் படம் எடுத்திருக்கிறார். That looking up has a lot of queries. Why? Where are you? What did you do? Why did they do this to you? இழப்பு நடந்த ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் இந்த கேள்விகள் நிச்சயமாக இருக்கு. அந்த கேள்வி என்னதில் உண்டு. ஆனால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாங்களுக்கு தான் அவர்களாக மற்றவர்கள் அதை அனுகோ. ஸோ அதை சொல்ல விரும்பினேன். பியூட்டிஃபுல்லி குட். அண்ட் எப்படி இருந்தது என்று கேட்டதுக்கு நான் ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று நினைத்தேன். அழகாக பல விஷயங்கள் பூடகமாக சொல்லப்பட்டது. நன்றி. எங்கள் எல்லாருக்கும் அந்த தைரியம் இல்லை. உங்களுக்கு தைரியம் இருக்குது, அதுக்காக சந்தோஷம் பண்ணி இங்கு கூறப்பட்டது மாதிரி வேர்ட்ஸ்வர்த்திலிருந்து நவீன கவிஞர் ஜஸ்மின் குணரத்ன வரை அவருடைய கவிதைகளை மிக தெளிவாக, அதாவது நேச்ச கவியிலிருந்து நேச்ச பயிற்சியிலிருந்து தற்கால நவீன கவிஞர்கள் வரை தன்னுடைய உரையில் அவர் தொட்டு சென்றார். அவர் எவ்வளவுதான் நேற்ற பயிற்ச விரும்பினது என்று சொன்னாலும் கூட அவருடைய இந்த உரை போரின் வழிகளை, சமூக அநீதிகளை பிரதிபலிக்கின்ற அந்த அவருடைய உள்ளத்திலே இருந்த வழியை பிரதிபலிப்பதாக இருந்தது. இங்கு நான் கூறுவதற்கு கணக்கு ஒன்றுமில்லை என சொன்னா, ஏற்கனவே அவரை பற்றி இங்கு கூறியிருந்தார். ஆறுகள் கடலில் கலக்கின்ற பொழுது அழுக்குகள் சேர்க்கின்றன, ஆனால் அதன் சுவை மாறுபடுவதில்லை. அதே மாதிரி அம்பிகையின் அந்த ஆளுமை, அந்த புலமை எப்பொழுதும் அவருக்கே உரியது. அந்த வகையில் இந்த இலக்கிய களத்தை சிறப்பாக்கிய அம்பிகை அவர்களுக்கு கொழும்பு தமிழ்ச்சங்கம் சார்பில் நன்றிகளை கூற கடமைப்பட்டுள்ளேன். ஏற்கனவே இன்னொன்று கூறியிருந்தால் 80களில் இருந்த எண்ணெய் 18 ஆக்கி இருக்கின்றது என்று. ஆகவே அந்த வசனம் எவ்வளவு தூரம் அம்பிகைக்குரிய சிறப்பு என்பதை இந்த களம் புரிந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சங்ககீதத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம்.